ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் லாடம் அடிக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லாடம் அடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முட்டை குதிரை பின்னாடி கால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் லாடம் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேங்க்யூ. பாருங்க, முன்னாடி கொஞ்சம் கூட வரும், அது கொஞ்சம் அப்படியே சீவிங்க. பாருங்க, கரெக்டா இருக்கு. சைடில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெளியே வந்துடணும் எப்பவுமே. கேர்ஃபுல்லாக அடிக்கணும், கைக்கு வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஆணி அடிச்சா இந்த மாதிரி வெளியே வந்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆணியே இப்படி மடிச்சு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எப்பவுமே இந்த ஆணி அப்படியே ஆப்போசிட்ல மடிக்கி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்போசிட்ல கீழே கீழே வந்து மடிக்கிதான் பாருங்க, அப்பதான் நம்மளுக்கும் அடிப்படாது. தேய்ச்சி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வெளியே விட்டுறாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலுக்கு அடியாகும். இந்த இடத்துல நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் லாடம் அடிக்கிறது எப்படின்னு காமிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ். லாடம் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆணியை வெளி பக்கமா உள் பக்கமா மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அது உள்ளாரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் இது இருக்கும்போது அந்த அறத்துல வந்து இது நல்ல அறத்துல வந்து ரொம்ப தேய்ச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அது இங்கே வந்து அடிப்படாது ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ரொம்ப கால் வந்து டேமேஜ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லாடம் எப்படி அடிச்சதுன்னு சொல்லி காமிச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 4 காலுக்கும் லாடம் கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.